பொதுவா நம்ம எல்லாரும் வீடுகள்ல ஜூஸ் குடிக்கணும்னா டம்ளர்லயோ சொம்புலயோ வாய வச்சு குடிப்போம், இல்ல அண்ணாந்து குடிப்போம். ஆனா அதை தாண்டி நம்ம வெளியே போயிட்டு கடைகள்ல ஜூஸ் குடிச்சா பெரும்பாலும் இப்ப இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராவை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரால சில ஆபத்துக்கள் இருக்கிறதா? ஆனா இப்ப இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கொஞ்சம் குறைச்சிட்டு ஆர்கானிக் ஸ்ட்ரா, அதாவது கப்புல காகிதம் மூங்கில்ல செய்யற ஆர்கானிக் ஸ்ட்ரா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஸ்ட்ராக்கள்லயும் சில ஆபத்துகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ரால தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ஆர்கானிக் ஸ்ட்ரா, அதாவது மூங்கில் காகிதத்துல செய்யற ஸ்ட்ராவை நாங்க பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது இதுலயே ஆபத்தா? நான் எங்கதான் போறதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த இப்ப பயன்படுத்துற நம்ம மூங்கில் காகிதத்தை பயன்படுத்த ஸ்ட்ராக்கள்ல என்ன ஆபத்து இருக்கு, என்ன ரசாயனம் கலந்துருக்குன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் வெங்கட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ஸ்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரகம் இருக்குங்க. ஒன்று பிளாஸ்டிக், அதாவது இன்ஆர்கானிக். இன்னொன்று ஆர்கானிக், அதாவது காகிதம் மூங்கில செய்யற பிளாஸ்டிக்லாம். முதல் முறையா ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சது ஒரு அமெரிக்கர். அதாவது 1888ல, அதாவது 18th செஞ்சுரி லாஸ்ட்ல ஒரு ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சாரு. அந்த ஸ்ட்ரா வந்து அப்பயே ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ராவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அதை பயன்படுத்த ஆரம்ப காலகட்டங்கள்ல சில எதிர்ப்பு இருந்தது, இதுலயும் ரசாயனம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வரவே அந்த ஸ்ட்ரா வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுலயும் சில ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரியே மூங்கில்ல இந்த காகிதத்துல பண்ண ஆர்கானிக் ஸ்ட்ராவை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. உலகத்துல இருக்கிற முக்கியமான நாடுகளை ஒன்று சேர்ந்து சில ஆலோசனைக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஆர்கானிக் ஸ்ட்ராவை பயன்படுத்த சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க. அதுபடி பயன்படுத்தி உலகம் முழுக்க இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா சில அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு, பாத்துக்கோங்க. குறிப்பா இந்த ஆர்கானிக் ஸ்ட்ரான்னு சொல்றாங்களே, அதோடைய ஸ்பெசிபிகேஷன் பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரா வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவை, அதாவது மக்கும் தன்மை கொண்டவை. எப்படி மக்குனா, பிளாஸ்டிக் ஸ்ட்ராலாம் ரொம்ப நாளாகும், ரொம்ப ஆண்டுகள் ஆகும் மக்குறதுக்கு. ஆனா இந்த மாதிரியான ஸ்ட்ராக்கள்லாம் 3 முதல் 6 வாரம், அதாவது அதிகபட்சம் 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே வந்து மண்ணில் மகிடும். அந்த அளவு ஓரளவுக்கு ஆர்கானிக் சொல்லி நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனா ரீசெண்டா ஒரு ஆய்வுல இருந்து இந்த மாதிரியான ஆர்கானிக் ஸ்ட்ராக்கள்லையும் சில நச்சுக்கள் கலந்திருக்கிறதா, அதாவது ரசாயனங்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள். பாத்தீங்களா, நம்ம வந்து ஆர்கானிக்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்க நாங்க எல்லாருமே. ஆனா இதுலயும் சில தீங்கு இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ரீசெண்டா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள்லாம் ஒரு ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல கடைகள்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறமா உணவகங்கள், இது மாதிரி இடங்கள்லாம் இந்த மூங்கில் அப்புறம் வந்து காகிதம், பிளாஸ்டிக் எல்லா ஸ்ட்ராக்களையுமே ஆய்வு பண்ணியிருக்காங்க, அதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக். இந்த ஆய்வு முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்லா ஸ்ட்ராக்களுமே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லா ஸ்ட்ராக்களுமே பாலி புளூரோ ஆல்கைல், அதாவது ஒரு ரசாயனம் பாலி புளூரோ ஆல்கைல், இந்த எல்லா ஸ்ட்ராக்களுமே கலந்து இருக்கிறதா ரசாயனங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை விட ஆர்கானிக் சொல்றோம்ல, காகித மூங்கில், இந்த ஸ்ட்ராக்கள் வந்து அதிகமா இந்த பாலி புளூரோ ஆல்கைல் ரசாயனம் கலந்துருக்குதா சொல்லியிருக்காங்க. இந்த ரசாயனம் வந்து ஆரம்பத்துல எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது. இது வந்து நம்ம ஜூஸ்ல கலந்து குடிக்கும்போது, இந்த ஸ்ட்ராவை, இந்த ஆர்கானிக் ஸ்ட்ராவை குடிக்கும் போது அதுல இருக்கிற ரசாயனம் வந்து ஜூஸ்ல கலந்து மைனூட்டா கலக்கும், கண்ணுக்கு தெரிய அளவு கலந்து அதை நம்ம குடிக்க நம்ம உடம்புல போயிட்டு ஆரம்பத்துல எந்த இஷ்யூ ஆகலாம், பிற்காலங்கள்ல அது எஃபெக்ட் வந்து அதிகமாகும் சொல்லியிருக்காங்க இந்த பெல்ஜியம் விஞ்ஞானிகள்லாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரா, ஆர்கானிக் ஸ்ட்ரா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, இந்த மூங்கில காகிதத்துல செய்யற ஸ்ட்ராக்கள் உடம்புக்கு ஹெல்த் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஸ்ட்ராக்ல இருக்கிற ரசாயனம் மூலயமா நமக்கு பிற்காலத்துல என்ன இஷ்யூ ஆகும்னா, குறிப்பா பெண்களுக்கு என்ன இஷ்யூ ஆகும்னா, இந்த கன்சியூவர் இருக்காங்கல்ல, அந்த லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஹை ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் உருவாகும். அப்புறமா கருவுறுதல சில பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து பருவம் அடைகிற வயசு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஸ்ட்ராக்கள் அதிகம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப இயர்லியா வந்து பருவம் அடைஞ்சிருவாங்க. அப்புறமா உடல்ல சில பொதுவா எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. நம்ம வந்து பாருங்க,
நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில், உலகம் முழுக்க இந்த ஸ்ட்ரா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதிகமா ஜூஸ் கடை நல்லா போயிட்டு இருக்கு, சம்மர் சீசன் வேற. ஸ்ட்ரா பயன்படுத்திட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கானிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆர்கானிக் ஸ்ட்ராக்லயே பாத்தீங்களா இந்த பாலிஃப்ளூரோ ஆல்கைல் இந்த மாதிரி ரசாயனம் கலந்துருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எந்த அளவு நம்ம வந்து ஆபத்து நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குமா? என்னடா இந்த ரசாயனம் ஸ்ட்ரால கொஞ்சமா தான் இருக்கும், அதை குடிக்கும் போது உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா? எப்படி? அப்படிதான் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க சொல்ற தகவல் படிதான் நம்ம உங்களுக்கு சொல்றோம். கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். அடுத்து உடல் பருமன், எல்லாருக்குமே உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு காமனான பிரச்சனை பார்த்தீங்கன்னா உடல் பருமன். அந்த பருமனும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரசாயனம் கலந்த ஸ்ட்ரா பயன்படுத்துறது மூலயமா உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பயன்படுத்துற எல்லா ஃபுட்ஸ்ல எல்லாமே வந்து குவாலிட்டி செக் பண்ணி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் மார்க்கெட்ல. அப்படி இந்த ஸ்ட்ரா வந்து ஓகே ஹியூமன்ஸுக்கு வந்து எந்த எஃபெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆனா கூட ஆரம்பத்துல அந்த எஃபெக்ட் தெரியாதான். ஒரு ஸ்ட்ரா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஓகேன்னு சொல்லி, ஆனா ஆரம்பத்துல ஒன்றும் தெரியாது. ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த ஸ்ட்ரால ரசாயனம் கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸர் கலந்து நம்ம ரெகுலரா 1 இயர் 2 இயர் 5 இயர் 10 இயர் பயன்படுத்தும் போது பிற்காலத்துல அதோட ஆபத்து அதிகமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.